அண்ணனும் சரி, பக்ரிச்சாமி அண்ணனும் சரி மாற்றுத்திறனாளிகளா இருக்காங்க. இடுப்புக்கு கீழ அவங்களுக்கு எந்த செயல் இருந்து போச்சு. இவரால இந்த மாரி சப்பாங்கால் போட்டு தான் இருக்க முடியும். வேற எதுலயும் இருக்க முடியாது. இவரால இந்த மாரி தான் இருக்க முடியும். வேற எதுவும் மாத்த முடியாது. முத்துப்பேட்டை அலையாத்துக்காடுகள் சொல்லுவாங்க இல்லையா? அந்த திருவாரூர் மாவட்டத்துல தான் இருக்காங்க. குடும்ப வருமானம் மாசத்துக்கு ரூ. 3000. எதுனா நம்ம தமிழக அரசாங்கம் குடுக்கக்கூடிய ரூ. 1500 ரூ. 1500 பென்ஷனு. இவங்களுக்கு வந்து 2 பேர் இருந்தாங்க இவங்கள பாத்துக்க அப்பா, அம்மா. அம்மா இப்ப ரீசென்ட்டா தவறிட்டதுனால அப்பா தான் பாத்துக்கிறாரு. ஆனா அப்பாவுக்கும் வயசாயிடுச்சு. பார்வை சரியா தெரியல. இதுக்கு நடுவுல இவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இவரால ஒன் பாத்ரூம் போக முடியாது. ஒரு மனுஷனுக்கு முக்கியமானது ஒரு நாளைக்கு போக வேண்டிய ஒன் பாத்ரூம் போக முடியாம, வயித்துக்கு நடுவுல ஒரு ஓட்டைய போட்டு, அந்த ஓட்டைக்குள்ள இருந்து ஒரு டியூப் வழியா அவங்களோட யூரின் எடுக்குறாங்க. இவரால இதை எடுக்கிறதுக்கும் பண்றதுக்கும் வெளியில போய் மருத்துவமனையில சிகிச்சை எடுத்து தான் மாத்த முடியும். ஆனா பெரிய கஷ்டம் என்னன்னா, இவர் இங்க இருந்து அங்க நகர்த்தினா கூட ஒரு மனிதர் கூட ஹெல்ப்புக்கு தேவைப்படுது. 25 கிலோமீட்டர் தொலைவுல போய் பட்டுக்கோட்டையில இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்துட்டு வரதுக்கு கிட்டத்தட்ட வாகன வசதி கிடையாது. அதற்கு ஒரு ரூ. 1500 இந்த ரூ. 2000 செலவும், அந்த மருந்து கிருந்துன்னு எல்லாம் சேர்த்து ஒரு ரூ. 3000 செலவாவும் ஆகுது. அரசு மருத்துவமனையோட போதிய காலம் அங்க கேட்கும்போது இவரால இதுக்கு மேல வாழ்றது கஷ்டம். எதுக்கு நீங்க கூட்டிட்டு வந்து கஷ்டப்படுத்துறீங்க? அதுவே இவருக்கு ரொம்ப இதுவாயிடும்னு சொன்னது ரொம்ப உடைச்சிருச்சு. ஆனா 2 பேரும் மாற்றுத்திறனாளியா இருந்தாலும் இவரை காப்பாத்தி கொண்டு வரணும்னு இவங்க குடும்பத்தோட வேண்டிக்க. நம்ம நினைக்கிறது ஒண்ணே ஒண்ணுதான். முடிஞ்சதை உதவி பண்ண நினைக்கிறேன். ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதுக்கு மாசத்துக்கு ஒரு வாட்டி அந்த வாகன வசதி யாராவது உதவி பண்ணுங்க. முடிஞ்ச யாராவது மருத்துவர்கள் இதை சார்ந்து பாத்தீங்கன்னா இதுக்கு என்ன மாதிரி மருத்துவம் பண்ணி அவங்களை குணப்படுத்த முடியுன்றதை பாருங்க. நடக்கவே முடியாத ஒருத்தரை நம்ம தான் நடந்து வந்து பார்க்கணும். அவங்க நடந்து வந்து பார்க்கணும்னு சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. முடிஞ்சா நம்ம உதவி பண்ணுவோம். நன்றி.